அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா உங்களுக்கு அது தெரியுமே, உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஆப்கோன்னு சொல்லிடணும். ஆப்கோ மாலும் ஹை, ஆப்கோ பத்தா ஹை. क्वेश्चनाக வரும்போது तुम मालूम है, आप मालूम है, तुझे मालूम है, तुम्हें मालूम है அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லணும்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்கோ மாலும் ஹே, ஆப்கோ பத்தா ஹே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன்சராக சொல்கிற மாதிரி வந்துடணும். சரிங்களா? இப்போ நம்ம இங்கிலீஷில் நம்ம சொல்லிவிடுவோம். ஃபஸ்ட்டு யூ நோ, யூ நோ, இங்கேருந்து வாங்க. யூ நோ, அதே இதுவும் யூ தான். யூ நோ, தே நோ, he know, they know, we know. அதேமாரி இங்கே he know, I know, you know. ஓகேங்களா? இப்போ தான் நம்ம சப்ஜெக்ட் நம்ம ஹிந்திக்கு வரோம். சரிங்களா?